கிடையாது கிடையாது கிடையாது. ஆகையால் ரூபாயை கொண்டு வந்து வரிசளித்ததினால் இவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி எப்படி அம்மா வாழ வேண்டும், அந்த வாழாண்டே ரூபாயாலே 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 வாழ வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும். திருவையாளே 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 மங்களமாய் வாழ வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும். அதாவது எங்க மச்சான் சுப்பிரமணிய மச்சான் எப்படி வாழ வேண்டும், சேக்கு வச்சு தில்லாலே லேலோ தில்லாலே லேலோ லேலோ லாலே லேலோ ரவீரே பிடா தில்லாலே லேலோ ரவீரே பிடா தில்லாலே லேலோ ஐயா சாமினே தேவ பிடா லேலோ. செல்வங்களையும் பெற்று அன்றும் என்றும் என்றென்றைக்கு வாழ்க. அண்ணன் ஜித்து டிவி ஓனர் அண்ணார் அவர்கள் எப்படி வாழ வேண்டும், ஏசி கட்டி வழிய வந்தால் தில்லாலே லேலோ தில்லாலே லேலோ லாலே லேலோ லாலே லேலோ மாலை பிடலாம் தில்லாலே லேலோ மாலை பிடலாம் தில்லாலே லேலோ. அன்றும் வாழ்க இன்றும் வாழ்க என்றென்றைக்கும் நீடோடி காலம் வாழ்கவே வளர்க. இப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில தேவாமிர்தம் தேவர்களுக்கு சொந்தம், தேவாதி தேவர்களுக்கு சொந்தம் அல்லவா? அப்ப வேணும்னா என்ன செய்யணும், என்ன செய்யணும், இந்த அமிர்தத்தை வாங்கணும்னா நீங்க போட முடியுமா? முடியாது முடியாது அல்லவா? நம்ம உடுக்கார என்னாச்சு போனாருனா அம்மா அவ்வளவுதான், வாரத்துல இருக்க வச்சிருவாங்களே அது இப்ப போனாரு அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. யாரு வரணும், யாரம்மா வரணும், அமிர்தத்தை வாங்க வேண்டும் என்று இந்த உலகத்தை ஒரு அடியாக அளந்தாரே என் பெருமாள் மாயவன் பிறவி. அவர் இல்லன்னா கதையும் கிடையாது, மனசுல கருத்தும் கிடையாது. ஏன்னா ஆக்குவதும் அவரே அழிப்பதும் அப்ப நாராயணனே சொல்லியிருக்காங்க அல்லவா? ஆமா ஆமா, அப்ப நாராயணன் இல்லன்னு சொன்னா கதையும் கிடையாது, இல்லல்ல அதை வச்சு நம்மளும் கிடையாது, இல்லல்ல. அதனால என்னையா அப்படி பார்த்திருக்கும் போது என் பெருமாளை நினைத்தார். அப்ப என் பெருமாள் எப்படி வருகிறா அப்படியே பார்த்தாரு, ரெண்டு பேருக்கும் சண்டை. இந்த அமிர்தம் நம்ம போனதான் வாங்க முடியும். 16 வயசு பெண்ணு போல வராரு, 16 வயசு பெண் போல வருகிறார் அல்லவா என் பெருமாள்? ஏன்னா தொட்டதை விடவும் கூடாது, தெரியாத தொடவும் கூடாது, தொடக்கூடாது அல்லவா? அப்ப வந்திருக்கிறது என் பெருமாள் போனா கரெக்டா முடியும். காரியம் கைவிடணும்னா அவரைத்தான் கூப்பிடணும். ரெண்டு ஆண்களுக்கு நடுவுல சண்டை நடக்கிறதம்மா. ஆமா, ரெண்டு பெண்ணுங்களுக்கு நடுவுல சண்டை நடந்துன்னு சொன்னாலும் ஆண்கள் போக முடியாது. சரி, ரெண்டு ஆண்கள் நடுவுல சண்டை நடந்துன்னு சொன்னாலும் நம்ம ஆண்கள் போக முடியாது, பிரச்சனை கூட வந்துரும். அது நமக்கு இழுத்து குத்து பார்ப்பாங்க, அது பரம்பரை பழக்கம். அதெல்லாம் தொழிலுமா குல தொழிலுமா இழுத்து விட்டு குத்து பார்க்கறது. ஓஹோ, இப்படி ஒண்ணு இருக்கும். ஆனால் என் பெருமாள் மாயவன் பார்த்து இந்த தேவாமிரத்தை தேவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அதாவது ஒரு 50 பேர் ஆம்பளைங்க கூட்டத்துல ஒரு வயசான தாத்தா போனா இதையா செய்வாங்க, என்ன செய்வார்கள்? தாத்தாவுக்கு 2 வெத்தலை பாக்க கொடுத்து ஓரம் கட்டிடுவாங்க. ஒரு 16 வயசு பிள்ளை போனா என்ன செய்வாங்க? போன வருஷம் மூக்காய் பியாத்தியால பார்த்தேன், சொருன்னு அடிச்சிட்டு வந்தா மூக்க. இப்ப பாரு எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கா பாரு. பேசத்தானே செய்வார்கள், இல்ல வளர்ந்துட்டால, அதனால மூக்கெல்லாம் அருமையா செஞ்சிருவாங்க. ஆமா ஆமா, அதனால என்னையா என் பெருமாள் அழகோடு வருகிறார். ஒரு பெண்ணா இருந்தால் சொன்னா புன்னகையும் வேண்டும், புன்னகையும் வேண்டும் அல்லவா? அதாவது ஆண்கள் மயங்காத பொருள் இருக்கா என்ன? உலகத்துல இருக்காம நாங்க மயங்காத பொருள் ஒண்ணு மது,
என்னோட மாது ஆமா மது என்றால் குடிப்பழக்கம் எப்ப பார்த்தாலும் மூணாளா நிக்கும். என்ன செய்ய நானும் வந்த நாள்ல இருந்து பாக்கேன். சரி நானே ஆடிக்கொண்டு அம்மாசி கூட தான் இந்த தாய் செல்ல பிள்ளையார் வளத்துக்கு வருவேன். அதே வர நேரம்லாம் பாக்கேன். அப்படிதான் இருப்பான். பூமி சுத்துதே சுத்துதேடா பூமி சுத்துதேன்னு தான் இதே கிளம்புற என்ன நானா தாய் சரி ஏய் நானா ஆமா அடிமா சரி அதனால அம்மா அடுத்து இன்னொரு பொருள் சரி மாது ஆமா மாது என்று சொன்னால் பெண்கள் அம்மா கண்டா உடனே அப்படியே பாத்துருவான். ஒண்ணு குடிக்கு அடிமையா இருக்கா இல்லடா பெண்ணுக்கு அடிமையா இருக்கா அது இல்லடா அது ரெண்டுக்கும் அடிமையா இல்லன்னு சொன்னா ஆண்டவன் இந்த உலகத்துல உயிரோடயே வைக்க மாட்டேன் வைக்க மாட்டானே வரும்ல. ஆமா நான் குடிக்க மாட்டேன் யோக்கியமா பேசுவான். சரி அங்க பார்த்தா சின்ன வீடு வச்சிருப்பான். எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. அங்க லோடா சரக்கு ஏத்திக்கிட்டு என்ன செய்ய நல்லா இருந்துட்டு போறான். ஆனா பிறந்தவனுக்கு இதுதான் நேரம்னு எழுதி வச்சிருக்கு. அப்படியா அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய வேலையில என் பெருமாள் மாயவன் எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா வருகின்றார்? 16 வயசு பெண் போலை சரி 2 வயது இருக்கும் பார்ப்பார் வெள்ளை போலே பார்ப்பார் பெண்ணை போலே பார்ப்பார் பெண்ணை போலே 16 வயது இருக்கும் பெண்ணை போல பெண்ணை போலே சிரிச்சா மட்டும் போதுமா? அண்ணா தூக்கம் இப்ப வந்துருச்சு. இப்படித்தானே வரக்கூடாது. நாங்களே தூக்கம் இருக்கோம். அப்படித்தான் வருது. அதான் நினைச்சேன். கண்ணை கட்டு நமக்கு கட்டக்கூடாது. அதான் நான் செய்யணுமா அங்க உள்ள அக்கா ஓ அங்க இருந்து இங்க விட்டுட்டாங்க. சரி நல்லதுதானே. கூட்டு குடும்பங்கிறது அப்படி சொல்லுறாங்க. சரி அப்படி இருக்கும்போது பழங்காலத்து நகைகளை எப்படி அணிவித்து வருகிறார்? எப்படி அம்மா அணிவித்து வருகிறாயும் பெருமாள் நண்டை கோலே சேர்ந்து உண்டவும் இந்த ஊருக்கு நம்ம முருகு தரவாத தங்க ஒட்டி அவரை பார்க்க
ரெண்டு மாறி பெண் போலே வடிவம் கொண்டு இவர் அழக பார்த்து சரி மெய் மறந்துட்டாங்க. என்ன 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 யார் யார் மெய் மறந்தா? யாரம்மா? அதாவது இந்த அசுரர்கள். சரி ஒரு தரம் சாப்பிடுங்க. எப்படி எப்படி உள்ள கைட்டு வேணா சாப்பிடுங்க. சரி பாயசனா இருந்தா ஆமா பாயசனா இருந்தாலும் பாயாசமா இருக்குமே மாறிடும். ஆமா ஆமா ஏன்னா புள்ள அப்படி புள்ள. சரி அதனால என்னய்யா இந்த தேவாமிரத்தை தேவருக்கு பங்கிடு. சரி பங்கிட்டு வருகிற போது பங்கிட்டு வரக்கூடிய நேரத்தில் ராகு கேது என்று சொல்லக்கூடிய இரண்டு அசுரர்கள் சரி தேவர்களை போல வடிவம் கொண்டு தேவாதி தேவர்களை போல வடிவம் கொண்டு சந்திரன் சூரியன் ராகு கேது இருப்பதை கண்டனிடம் கண்டு அப்படியே சாடகம் சரி இவருக்கு வந்துருச்சு. ஆமா கோபம் வருதுமா தாய் எனக்கு. ஆமா சரி தேவாமிர்தம் வருவாரக்கூடிய கரண்டி எடுத்து மண்டையில ஓங்கி வருவோம். டேய் சந்திரா சூர்யா எங்களை நீங்கள் இரண்டு பேரும் காட்டிக் கொடுத்தது வருடத்தில் ஒரு தொடங்கி கக்கோன் என்று சந்திர கிரகணம் பிடிக்கு சூரிய கிரகணம் பிடிக்குன்னு சொல்லுதாங்க. அப்ப ரெண்டு பேருக்கும் சண்டை. யாருக்கெல்லாம் 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 தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும். அப்ப இந்த சண்டை வளர்க்கணும்னா என்ன செய்யணும்? சண்டை வளர்க்கணும்னா ஆளு வரணும். நம்ம ஆளு வந்தாதான் சண்டை வளர்க்க முடியும். இப்ப களை கட்டுது. அப்படி இருக்கும் போது கையில வைத்திருக்கிறாரு சங்கு சக்கராயுதம். அதை எடுத்து எப்படி எப்படி வருகிறது? சக்கரம் எப்படி அம்மா வருகின்றது என்று சொல்லி வருகிற என்று சொல்லி வருவாயா அந்த காலத்துல எந்த கரை எடுத்தாலும் பிள்ளைக்கு தட்டுப்பாடு. அந்த காலத்துல எந்த கதை எடுத்தாலும் குழந்தைகளுக்கு தட்டுப்பாடு அல்லவா? இப்ப குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்காங்க. இப்ப கட்டுப்பாடு பண்ணியும் யாரு அதை ஏன் சொல்லுது? எங்க அத்தை மாசமா ஆயிட்டாங்க. இன்னைக்கு அத்தை ஆயிட்டாவளா? ஆமா வேற சொல்லி நான் மைனி சொல்லியெல்லாம் நினைச்சேன். காசா பணமா? மைனி காளியாட்டம் ஆடுவாங்க. குழந்தைன்னா சும்மாவா? சரி ஆண்டவனா பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். வரப்பிரசாதம் அல்லவா? வேறவி சரி அப்படி இருக்கும் போது என்ன செய்தார் தெரியுமா? என்னம்மா செய்கின்றார்கள்? ஓவன பாதாள லோகத்திலே அரசாண்டு வரக்கூடிய ரிஜுமுகா வர்ணனோ தேவி இரட்டைக்கண்ணி வெண்பொடியாளோ பிள்ளை இல்லாமலே இருந்தும் இப்ப கண்ணனுடைய சங்கு சக்கராயம் போட்ட காரணத்தினால அவள் அன்றே மோதல் ஒளிவாரந்தாள் 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 அரங்கிழியால் கர்ப்பமானாள் 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 ஒளிவாரந்தாள் 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 அரங்கிழியால் கர்ப்பமானாள் 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 ஒரு மாதமா
வீட்டுக்கு குறைஞ்சது 5 பிள்ளைகள். ஆமா ஒரு வீட்டுக்கு குறைஞ்சது 5 குழந்தைகள். 7, 8 பிள்ளைகள். அப்பா 17 பிள்ளைகள்லாம் பெற்றிருக்காங்கல்ல அந்த ஆமா காலத்துல. சும்மா இல்ல. ஆமா எங்க பாட்டியம்மா வயசுல உள்ளவங்களே 17 பிள்ளைக்கு தாயா இருந்திருக்காம்மா. கூடத்தான் இருக்கும். சரி. யாருக்கு? ஆமா எங்க பாட்டி எங்க பெரியம்மாக்கு. உங்க பெரியம்மாவுக்கு கூடாங்கினாரு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க குடும்பம் பெருத்த குடும்பம். ஆமா 17 18 பிள்ளை பெற்றிருக்காங்க அந்த காலத்துல. அதுவும் பெட்டிக்குள்ள வச்சு தூக்கிட்டு போவாங்க பயணிக்காக்க. சரி. இப்போ அப்படி கிடையாதுல்ல. உள்ள மாசமா ஆனாலே ஆனா. சரி. என்ன செஞ்சா? என்ன செய்கிறா? ஆஸ்பத்திரியே. ஆஸ்பத்திரி லீஸுக்கு எடுத்து வச்சுக்கிட்டா. அத சொல்லு. 1வது மாசத்துலயே போய் குத்தகைக்கு எடுத்து வச்சுக்கிட்டாமா. அதான். இந்த ஆஸ்பத்திரி விட்டு நீ பத்திராதியே 10 மாசம்னா இங்கே இருக்கணும்னு சொல்லி. அப்படியே வீட்டுக்கு வந்தா மாமியா மத்த தாங்க முடியல. அது சொல்ல. சரி. ஏவத்தனே. ஆமா ஆமா. அதனால என்னய்யா? இந்த வெண்முடியார் அவளுக்கு வந்த ஒரு வாரமாச்சு. 10வது மாசையில படுத்தா படுக்க மாட்டுக்கா. பாதகத்தி பாய் போட்டா தூங்குவானா? நம்ம குட்டாளிக்கு தூங்குறதுக்கு பாய் வேணுமா? அந்த சோத்துல சாஞ்சுக்கிட்டுதாம்மா. நேத்தெல்லாம் ஏறல இந்த மண்டல படுத்திருந்தோம். அம்மா என்ன? அந்த சோத்துல சாஞ்சுக்கிட்டுதான் மாசமா இருக்கு. சரி. அம்மா முடியலையா? முடியல. இப்பமோ எனக்கு அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. இப்பமோ பரவன்னு இருக்கு. அப்படியே. அவ்வளவு மாசமா இருக்கா அப்படி போகுது. அதான். எங்க மாமாக்கு என்னாச்சு? உங்க மாமா ஓவர் முழிப்பாரு நம்மள. வெக்ரேன் ஓவர் எல்லாம். கரெக்ட். சரி. நினைச்சேன். ஒரு வேகத்தடலாம் உழுது ஆண்டவன். அதடா எப்படி பேசுவாங்க? சரி. அவன் பார்த்திருக்கும் போது ஆமையா அடிவாடியம் அவர்தேனே வந்தோ என்ன வைத்தையுட வழிதம்மா ஆளாடுதம்மா ஆளைவரியே குதிரை வரியே அடிவடியோ வலிக்கிறம்மா இந்த வரி வரைக்கும் தெரிஞ்சா இந்த மனுஷனால கல்யாணமே முடிச்சிருக்கோம். அத சொல்லு. என்ன பாடுபட வேண்டியது. அதான். அம்மா தாயே மருத்துவம். அழாதடி மருத்துவச்சி சொல்லுதா. முடியலையே கொஞ்ச நேரம். சரி. சங்கடம். அம்மா அடுத்து என்ன வெத்தாச்சு நினைச்சுக்கோ. தலைப்புள்ள சூழ்நிலை தயங்கலாமா? அம்மா ஏன் 7 பிள்ளை பத்திருக்கியா? நான் கூட தானே படிச்சா ஒன்னா பத்திரகாளி. சரி. அவள மாதிரி 10 பிள்ளைக்கு தயாரா இருக்கா. அதான். விட்டு 7 மரத்த மாதிரி 7 பிள்ளைக்கு தயாரா இருக்கா. அவளுக்கு தைரியம். நீ முத பிள்ளைய பெத்தெடுக்கணும் இந்த பாடுபடுது. எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் கேட்காங்க. சரி. ஆபரேஷன். சரி. கேட்டா லேசா சொல்லிடுறாங்க. ஒரு வாதனமா பிளேடு நீங்க வீட்ல வச்சு ஆபரேஷன் போட வேண்டியது. அத செய்யலாம். அவ்வளவு செலவாது நீ ஆஸ்பத்திரி போறீங்க. அம்மாடி. சரி. ஆனா அந்த காலம் வேற இப்ப வேற. வேற வேற தானே. இந்த காலம் எல்லா பிள்ளைகளும் சரி. அப்படி வளவுக்கு போனா அங்க ஒரு பிள்ளை. ஆமா ஆமா. முத்தத்துக்கு போனா அங்க ஒரு பிள்ளை வந்திருக்கா. முத்தத்துக்கு போனா அங்க ஒரு பிள்ளை, தண்ணி குடத்தை எடுத்து தெருவுக்கு தண்ணி எடுக்க வந்து அங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கு. நமக்கு அப்படி பெற முடியல. வயக்காட்டுக்கு வேலைக்கு போனோம்னு சொன்னா அங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதான். ஆமா இப்ப அப்படி எங்க பிறக்க? இல்ல. இப்போ 7வது மாசத்துல ஆஸ்பத்திரியில படுத்தவனமா கிடக்கா. அதான். சரி. என்ன செய்ய? நாள் அப்படி மோசம் போய் வீக்கா இருக்கு. செம்பு தண்ணிய தூக்காரு. சரி. டாக்டர் நம்மட சொல்லி விடுறாங்க. நம்ம அத்தை மாமாட்ட சொன்னா அவங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா. அந்த நேரத்துல இருந்து சரி. அப்பா வீட்ல இருந்து கொண்டு வந்திருக்க ஒரு கட்டு. ஆமா தேக்கு மரத்துல செஞ்ச கட்டு. அத விட்டு இறங்க மட்டுக்கா பாதேத்தி இறங்குதானே பாரு. இதுக்கு தான் நான் கட்டல எல்லாம் ஓரம் கட்டி வச்சிட்டோம். சரி. பாயிலே படுத்துருவேன். ஆமா ஆமா. அப்படி இருக்கும் போது ஆனாலும் நல்ல நாளா இருக்கிற போது அவன் போட்டுல தங்கை போட்டா ஏன் போட்டா கைத்த போட்டாங்க. என் போட்ட இருக்கு தூக்குவா. நீ என்ன நினைச்ச? சரி இதுக்கா 10 மாசம் இந்த பிள்ளை வச்சிருக்கா. அது உண்மைதான். தெரியும். இதான் பிள்ளைக்கு தெரியாது. சரி நான் முடிச்சிருவான். சரியா? அவன் மறைச்சு வச்சு என்னையா சொல்லுகிறான்? தெய்வத்தை வேண்டிங்க. இத வேண்டாம். அப்ப ஆட்டங்க சுடலே கீதா ஆட்டுகிடா வேண்டியம்மா அந்த குளத்தங்க சுடலே கீதா கோழி குஞ்சு ஏத்திடம்மா மாரியம்மா கோயிலுக்கு மாரியம்மா கோவிலுக்கு கோவிலுக்கு மாரியம்மா கோவிலுக்கு
ஒருத்தாங்கற சுடலைக்கு ஒரு கோழி குஞ்சு நேர்ந்துருமா ஆமா மாரியன் கோயில் போ கலக்க சரி புருஷனை மல்லாக்க படுக்க போட்டு ஆ அவளை கெடுமா தாய் பிள்ளை நல்லபடியா இருப்பியா அத செய் அம்மா தாயே அதான் பிரச்சனை இல்ல தலைப்புள்ள சொல்லி தயங்காம இருமா தைரியத்தோடுதா சரி அப்படி தேங்கலாமா அம்மா தயங்கலாமா ஆறுதல் சொல்லணும் சரி ஒரு ஆளுக்கு ஒண்ணுன்னா ஆமா ஒரு ஆளுக்கு கொஞ்சம் முடியாம இருக்குன்னு சொன்னா பக்கத்துல உள்ள ஆளுக்கு கொஞ்சம் ஆறுதல் படுத்தணும் அதுதான் ஆமா இங்க அப்படியா இல்ல அம்மா இப்படியா வலிக்கு தாய் எப்படியா என்ன செய்தோ தெரியல நரம்புல ஒரு மாதிரி பார்த்தா உனக்கு அதான் நீ இருப்பியா இருக்க மாட்டேன்னு தெரியலையே ஆமா இப்படி பக்கத்துல இருந்து ரோஸ் கட்லாம் பண்ணுதா யாரு எது சொன்னானே சரி தெய்வம்னு ஒண்ணு இருக்கு ஆமா அதத்தான் நம்பணும் சரி அப்ப அவன் இருக்கக்கூடிய நேரத்துல ஆமையா நாளும் நல்ல நாளாக இருக்கும் போது ஆமா திருவாயாற்றில் போரையாவன் நான் பிறந்தான் இந்திர சந்திர உதயம் போல விசேடித்தான் ஆண்குழந்தை வாக்குவாசத்தை தோடி வாக்குவாசத்தை தோடி ஆண்குழந்தை பிறந்தோடையா வாக்குவாசத்தை தோடி ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளையாச்சு ஜான் பிள்ளை இருந்தாலும் ஆண் பிள்ளை ஆச்சு ஆமா இந்த ஆண் பிள்ளைக்கு ஈடாகுமா எந்த குழந்தையும் கிடையாது 10 பைசா நீனே ஒத்துக்கிட்டேன் 10 பைசா அப்பனை எடுத்து நறுத்தல் ஒரு வரதண்டையும் அதான் ஒரு வாரி தானே வாரம் அப்படித்தான் சிட்டிக்கு வருவாங்க கடைசியில 50 ரூபாய் ஒரு தேங்காய் முடிஞ்சு ஏமாத்திடுவாங்க அப்படியா நல்லா சொல்லுவான் சரி இப்படி யாராலும் இருந்தா பாருயா ஆமா ஆமா தான் சொல்லேன் அதான் நீ யாரு யாரு நீ புறாவுக்கே வெள்ளடிச்சோனாச்சே நீ இருப்பியா சும்மா சிரிப்பை பார்த்து நம்ம ஐயா காமராஜர் மாதிரி அதான் அதிகாரின ஆணவ சிரிப்பு நம்ம கார்ல முன்னால உட்கார வச்சதுதான் ஆமா வார போலீஸ் எல்லாம் சல்யூட் தான் அடிக்காங்க இவனுக்கு என்னடான்னு பார்த்தா காமராஜர் மாதிரி இருக்காரு சொட்ட தலை சரி சொல்லத்தானே செய்வேன் அண்ணன் போடுந்த வெள்ளை சட்டைக்கும் அதான் அண்ணன் மனசு வெள்ளைக்கும் அதான் ஆமா ஆளுதாம்மா கருப்பு சரி அண்ணன் மனசு பூரா வெள்ளமா அதான் சரி அப்படி இருந்தா போதும் ஆமா இருக்கணும்ல போதும்ல எள்ளு முன்னாடி இடிக்க வேண்டாம் சரி அப்படி இருப்பதனாலே ஆமையா ஆம் பெற்றெடுத்த பிள்ளை எப்படி வளர்த்து வருகிறாள் எப்படி எப்படி அம்மா வளர்த்து வருகிறா அவனை வாழ விட்டேனே ராட்டே அவன் நேர் விட்டே அவங்களே வாழ விட்டேனே ராட்டி மணி விட்டே போகடுவே பாட்டி சேனையோட்டி குருவே வளர்த்துவாரே குருபாட்டி சேனையோட்டி குருவுள்ள வளர்த்துவாரா ஓவியே அவிந்தமானா ஓவியே அவிந்தமானா மேரி ரோமந்தே இந்த பூமியில் அவிந்தமானா பொன்மேனி ரோமந்தே மேரி அவிந்தமானா என்னை ரோமந்தே ஹரியே ரொட்டி வெட்டி ஹரியே நடைபரத்தி ஹரியே தொட்டி வெட்டி தொட்டி வெட்டி அடியடியே நடைபரத்தி மடியடியே நடைபரத்தி 6 வயசு நிறைஞ்சுன்னு சொன்னாதான் 1ஆம் கிளாஸ் சேர்ப்பாங்கம்மா இல்லன்னா போகக்கூடாது ஆமா அப்பெல்லாம் அப்படி காது எட்டணும் ஓ காது எட்டணும் ஆமா காது இப்படி சூக்கும் போது இப்படி வரும்போது இப்படி காது எட்டுச்சுன்னு சொன்னாதான் டீச்சர் 1ஆ சேர்ப்பாங்களாம் இல்லன்னா மறுபடியும் அப்படித்தான் இருக்கணும் ஆமா திருப்பி அப்படிதான் படிக்கணும் அம்மா அதனால என்ன இந்த வல்லரேகரை வடிக்க வைக்கணும்னு சொல்லி படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ 5 வயதான போது வைக்க வைக்க வேணும் என்று இடமாறி வந்து ஏறி சொல்வான் ஆறுமையா ஆதியாரே ஆதியாரே ஆந்தை ஒன்றே சொல்ல கேளும் ஆதியாரே
அந்த காலத்துல சரி இப்பவும் அப்படித்தான் என்ன பிள்ளைகளை கொண்டு சரி ஸ்கூல்ல விடணும்னா நம்ம பள்ளிக்கூடத்துல கொண்டு பிள்ளைகளை கொண்டு சேர்க்கணும்னு சொன்னா என்னைக்கு சேர்க்கணும் என்னைக்குமா சேர்க்கணும் அதாவது புரட்டாசி மாதம் சரி சரஸ்வதி பூஜை ஓ சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பிள்ளைய சேர்த்தோம்னு சொன்னா ஆமா சரி அது அன்னைக்கு பார்த்து கவர்மெண்ட் லீவ் இருக்க கூடாது ஆமா இருக்க கூடாது இல்ல சொதப்பிடுவான் ஆமா ஞாயிற்றுக்கிழமையாவும் இருக்க கூடாது இருக்கவே கூடாது சரி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் இருக்கலாம் ஆமா கொண்டு சேர்த்தோம்னா சரி உள்ள கவர்மெண்ட் சம்பளம் வாங்குவான் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சேர்த்தோம்னு சொன்னா பிள்ளை கவர்மெண்ட் சம்பளம் வாங்குவோம் ஆமா ஆமா ஆனால் இந்த வல்லரைக்கு என்ன படித்து வருகிறார் என்னம்மா வச்சு வருகிற வல்லரைக்கு ஏ அப்பா வல்லரைக்கு என்னம்மா நான் சொன்னது போல நீ சொல்ல வேண்டும்டா அப்படியே ஆகட்டும் குருவே அப்படின்னு சொல்லி சரி அறிவோம் நன்றாக சரி குரு வாழ்க குருவே துணை ஆமா வாத்தியார் சொல்லி கொடுக்க சரி வல்லரைக்கு எப்படி சொல்லுகிறான் என்ன அறிவோ இல்ல திக்கி திக்கி படிக்கானே எம்மா திக்கி திக்கி படிக்கலம்மா ஆ, அவன் நினைச்சா சொல்லிருப்பான் அறிவோம் நன்றாக குருவாழ்க குருவே துணை அறிவோம் நன்றாக குருவாழ்க குருவே துணைன்னு சரி அவன் அப்படி சொல்லி இருந்தான்னு சொன்னா என்ன வாத்தியார் என்ன சொல்லிருப்பாரு பிள்ளை நல்லா படிக்கான் ஆ, அவன் போகத்துல போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாரு ஓஹோ இதே அவன் ஆனாவ 50 திருப்பும் கூணா ஒரு 20 திருப்பும் போட்டான்னு சொன்னா இன்னைக்கு இப்படிதான் பிள்ளைக்கு சொல்ல தெரியாதுன்னு மண்டையில குட்டி 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 படிக்க வைப்பாங்க ஓ அப்படின்னா அப்படி குட்டி குட்டி படிக்க வைக்கதான் இன்னைக்கு வந்திருக்கு என் கரகம் சரி நம்ம வில்லு செட்டுக்கு வந்திருக்கு அதானே சரி இதெல்லாம் சாப்பிட கொடுத்து வைக்கிறோம்டா ஆமா ஆமா ஊரு ஊரா ஒவ்வொரு சாப்பாடு நம்ம வீட்டுல போய் சாப்பிட்டு நான் வீட்டுல டேஸ்டே இருக்காது வீட்டுல சாப்பிட்டு அதான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் வீட்டுல சாப்பிட்டது நானும் தான் ஆமா எங்க அம்மா அவாட்டும் ஹோட்டல்ல வாங்கி வாங்கி ஒத்தையே உட்காந்து சாப்பிடுது அதான் நாங்க ஆண்டவ முனியத்துல ஊரு ஊரா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குழம்பு வச்சு சாப்பிடுவோம் அத சரி என்ன பண்ண யோகம் கொடுத்து வச்சிருக்கணுமா இது வீட்டுல போய் சாப்பிட்டா ருசி இருக்காது ஆமா இருக்காதுல்ல இருக்காதுல்ல அப்படி இருக்கும்போது ஆமா. இந்த வல்லரைக்கு சரி அளவுடனே உழைத்தான் அளவுடனே கட்சி வருகிறேன் அல்லவா அதாவது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அம்மா ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுதாய் இப்படிதான் பிள்ளைகள் படிக்கிறோம் ஆமா பிள்ளைகள் படிச்சா அப்படி படிக்கணும் இந்த எங்க அண்ணன் பிள்ளை இருக்கானே கருத்தை எங்க வினோ சரி அதாவது பள்ளிக்கூடத்துல கூட அப்பா சேர்த்து விட்டுருக்காரு சரி இவன் என்ன சொல்லிருக்கான் என்ன சொல்லிருக்கான் வாத்தியார் சொன்னாங்களா சரி பொள்ளாச்சின்னு எழுதுது சரி இவன் என்ன எழுதுறான் என்ன எழுதுனா உள்ளத்தாச்சின்னு எடுத்துட்டு வந்துட்டான் கெடுத்து விட்டானே அவன் அத்தை மாசமா இருந்திருக்கா சரி ஆஹா நம்ம அத்தை இப்படித்தானே இருக்காங்க அப்படி போய் சொல்லிட்டான் அப்படியே மார்க் பண்ணி சொல்லிட்டான் என்ன செய்ய சார் எனக்கு இப்படித்தான் தெரியுங்க சரி சரிடா சொல்லத்தானே ஜாவும் இன்னொரு கேள்வி என்ன கேள்வி சேமியா 130 கிலோ சரி இவன் என்ன எழுதுறான் என்ன எழுதிருக்கா மாமியா 130 கிலோ பிள்ளைய பாத்தீங்களா நான் வெக்கப்படுதம்மா அவன் வாத்தியாரை விட இன்னைக்கு வேற சம்பளம் வாங்க போறான் சரி அது மட்டுமா என்ன ஜில்லா கலெக்டர் சரி தென்காசி மாவட்டத்துக்கு வரார் சரி இவன் என்ன எழுதுறான் என்ன எழுதிருக்கா ஜில்லா கலெக்டர் சரி தென்காசிக்கு மாவட்டம் வரார் நினைப்பு தானே அன்னையோட இவன் அப்பா எங்க கூட சேர்த்து விட்டுட்டாரு நம்ம செட்டுக்கு வந்தாச்சு ஆமா பிள்ளை இப்ப என்ன குறைஞ்சிருக்கா ஆமா ஆமா இவ்வளவு சத்து தான் வைக்க மாட்டேங்குது இல்ல சட்டை போட்டு சிங்கிடின்னு இருக்கான் அதான் அவனும் ஊரு ஊரா சாப்பிட்டுதான் மகன் சடதான் வைக்க மாட்டேங்குது அது வைக்க மாட்டேங்குது போன ஊர்ல இப்படிதான் நாய் கைய தூக்கிட்டு படிச்சு ஓடி இருக்கு அதான் ஏதோ நல்ல எலும்புன்னு பிடிச்சு கடிச்சு ஓடி இருக்கு இவன் இத்தோண்டி அதான் நாங்க இழுத்து வச்சிருக்கோம் தலை மட்டும் தான் நிறைய இருக்கு பிள்ளை சரி அதனால அம்மா இந்த வல்லரைக்கு என்னையா வடித்து வருகிறான் என்னம்மா வச்சு வருகிறான் நல்லறக்க 4 வேதம் சரி 6 சாஸ்திரம் 6 சாஸ்திரங்களையும் 64 கலக்கியம் சரி 96 தத்துவம் 96 தத்துவங்களையும் வச்சு வருகிறான் அல்லவா வல்லறக்க 108 ஆகமங்கள் சரி இப்படி படித்து வருகிற போது அம்மா வயசு என்ன ஆனது 21 சரி அரும்பு மீச ஆமா அரும்பு மீச குறும்பு பார்வத்தாயி திருநெல்வேலிக்கு போச்சுன்னா சரி அவன் எங்க போயிருவான் தென்காசிக்கு வந்துருவான் சீசன்ல ஆமா வர வரையில அப்படி ஒவ்வொரு காலேஜா பாத்துட்டு வந்துருவான் கூலிங் காத்து வேணும்ல ஏன்னா அப்பேற்பட்ட வயசுல அவனுக்கு ரெண்டும் கெட்ட வயசு சரி அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேலையில அரைக்கணக்கு வயசு 21 ஆமம்மா பார்த்தார்கள் தாயும் தகப்பனும் தாயும் தகப்பனும் என்னம்மா எண்ணுகிறார்கள் ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிக்கிறோம் அம்மா அம்மா என்ன இந்த மைக்கு செட்டு எங்க பாட்டி வீட்டு வர கேட்டுச்சுன்னா நல்லா இருக்குமா அம்மா அம்மாவுக்கும் தோணும்ல இது ஒரு பாட்டி வீடு செட்டு தான் நம்ம பிள்ளைக்கு அப்ப 21 வயசு ஆச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும் எங்க அம்மாவுக்கும் தோணும்ல தோணும் தோணட்டுமா அதனால அப்படியாவது அங்க வர கேட்கட்டுமே அந்த காலத்துல ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிக்கிறோம்னா சரி எத்தனை வயசாகும் என்ன 40 வயசுக்கு பிறகுதான் கல்யாணம் அம்மா அந்த காலத்துல 40 வயசு வரதண்டியோ ஆமா அண்ணன் எங்க மச்சான் மார்க்கெண்ட மாதிரி இருந்திருக்கான் சரி இப்போ 40 வயசுல அம்மா அவ்வளவு முடியல 40 வயசுல தள்ளிட்டு போக வேண்டியிருக்கு அதான் 40 வயசுல போய் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி தாத்தாக்கு என்ன பேத்தியிலே பார்க்க வந்தேன்னு கேட்காங்க எம்மாடி. அப்பே இல்ல அப்படி தான் இருக்கு
அப்ப 20க்குள்ள முடிச்சிருங்க. 16 வயசுல வெள்ள முடி தெரிஞ்சிருது. அதான் அம்மா அங்க 19 20 30 வயசுல அங்க தோலெல்லாம் சுருக்கு விழுந்துடுது. அதான் பிளாக் ரோஸ் இருக்கு. அதுக்கு மேல 3வது கம்பு ஊனி தான் நடக்க வேண்டியது. அம்மாடி நம்ம இந்த வயசுல அப்ப சீக்கிரம் முடிச்சுடா நீ. அதுதான் நானும் நினைக்கிறேன். அத செய். சரி. ஆனால் இப்படி இருக்கும்போது ஆமையா பக்கத்து வீட்டிலே பவளக்கிளி என்று ஒரு பெண்ணை பெண் கொடியாளை அரக்கனுக்கு உணவளித்தார். சரி. அப்படி உணவளித்தவரை ஆமம்மா தங்க முடிஷ வைத்து தரணி எல்லாம் ஆண்டு வருகிறான். இந்த தரணி எல்லாம் ஆண்டு வருகிறான் வல்லரக்க. வாசம் புகழ் சூடும் உலகமெல்லாம் வரிசை தவறியே ஆண்டு வருகிறான். வரிசை தவறே ஆண்டு வருகிறான் அல்லவாரக்க. நீதி நேர்மை கடமை கண்ணியவனை இவனுக்கு தெரியல. அப்படின்னா என்னவே தெரியாது மாரக்கனுக்கு. அதாவது என்ன அவ அப்பா அரசாட்சி செய்யும் போது சரி மக்கள் எல்லாம் அம்மா கைகட்டி அம்மா கைகட்டி வாய் பொத்தி நின்று அப்படியே பகுதி பணத்தை கொடுத்திருக்காங்க. சரி. ஆனா அந்த காலம் அப்படி இல்ல. ஆமா ஏன்னா அவங்க அப்பா அரசாட்சி நல்லபடியா இருந்திருக்கு. மக்கள் எல்லாம் கீழ்படிஞ்சு இருந்திருக்காங்க. மாதம் 3 மழை பெஞ்சிருக்கு. அப்ப மாதம் 3 மழை பெய்யுதுன்னு சொன்னா சும்மாவா? இல்லையே அழகா செழிப்பா இருந்திருக்கு அந்த நாடு. இந்த சண்டாளை என்னைக்கு கால் எடுத்து வச்சான் அரக்கா அன்னையில இருந்து மழை தண்ணி கிடையாது. தண்ணி கிடையாது இந்த நாட்டுல. நாட்டில மழை இருந்தா தானே ஆமா விளைய வைக்க முடியும். சரி. விளைஞ்சாத்தானே பொருள் வாங்க முடியும். ஆமா பொருள் வாங்கினா தானே சாப்பிட முடியும். பச்சை புள்ளாடுதான் பால் வாங்கி கொடுக்கல. ஆமா ஐயா இருக்கு. என்ன பால் வாங்க காசு இல்லம்மா. அவ என்ன வா இருந்தா தானே கொடுப்பா. காசு இல்ல தங்கம் கிடைக்கி. சரி தவிடு கிடைக்க மாட்டேங்குது. அடே அப்பா அப்ப தவிடு இப்ப தவிடுனா எங்க வீட்டுல மூட முடியா இருக்கு. தங்கம் தான் இல்ல அங்க இருக்க போகும்போது சத்திரத்துல முக்கிட்டு போனோம். கொஞ்சம் கருத்துட்டு பாத்துக்கங்க. ரேட் ரொம்ப ஆகி போச்சு. என்ன செய்ய லைட்டா பச்சை கொடுக்கு. சரி 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 அப்படி அப்படி இருக்கும்போது என்னையா வஞ்சம் வந்தது. என்ன பஞ்சமம்மா வருகிறது. நாளில உருண்ட பஞ்சம் உருண்ட பஞ்சம் பஞ்சம் தோச பஞ்சம் கிழலே உருண்ட பஞ்சம் உருண்ட பஞ்சம் பஞ்சம் தோச பஞ்சம் மாடு வீட்டார் மாடு வீட்டார் மாடு வீட்டார் அழகு வத்தை வீடு வீட்டார் வீடு வீட்டார் அங்கே நல்ல எல்லாம் தங்கம் பொருள் கிடைக்கும். சரி. தவிடு கிடைக்காது. தவிடு கிடைக்காதுல்ல ஆட்சியில. அந்த காலத்துல தவிடெல்லாம் அள்ளி சாப்பிட்டுருக்காங்க. அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். சம்பாரத்தோட கருத்தை போட்டு சரி இடிச்சு சாப்பிடுவாங்க. இடிச்சு சாப்பிடுவார்கள் அல்லவா. நம்ம ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுக்கணுங்க. சரி கொஞ்சம் பொம்மிக்கிட்டு வருவோம். அப்படி இருக்கும் போது ஏ சண்டாள பாவி வரியை குறைச்சு போட்டா எப்படியா போடுகிறான். ஆட்டு வரி மாட்டு வரி ஆள் வரியோ தானே போட்டா. ஆட்டு வரி மாட்டு வரி ஆள் வரியோ தானே போட்டா. ஒரு கோடம் தண்ணீருக்கு ஓரியான வரியும் போட்டா. ஒரு கோடம் தண்ணீருக்கு ஓரணாவும் வரியும் போட்டா. அரைகீரை விச்சவர்க்கு அரைகீரை விச்சவர்க்கு அரையெல்லாம் வரியும் போட்டா. ஒரு குடம் தண்ணி வேணும்னா ஒரு அணா கொடுக்கணும். அரை கீரைன்னு சொன்னா அரை அணா கொடுக்கணும். வாசல்ல வந்து உட்கார்ந்தாலும் வல்லரைக்கனுக்கு வரி கொடுக்கணும். நடந்தாலும் வரி கொடுக்கணும். தண்ணி எடுத்தாலும் வரி கொடுக்கணும். அப்படி எம்மா என்ன அவங்க அப்பா ஆட்சியில பெரிய ஆளுக்கு இருக்க இடம் பெருமாளுக்கு ஒப்பந்தம்னு சொல்லியிருக்காரு. இப்போ அப்படிதான். இவன் கிழவை இருக்க இடம் கேடு அங்க போகாத கால் வைக்க இடம்னா கட்ட பண்ணுங்க. புழுப்புழுப்பு தாங்க முடியாது. ஆமா அதாவது என்ன இந்த அரக்கருடைய ஆட்சி சரியில்லை. சரி என்ன இல்ல அரக்கனோட ஆட்சியானது சரியில்லை அம்மா. அதற்கு அடுத்தபடியாகவே என்ன 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 ஆணவக்கு சர்வான் உழைத்து செல்வ செய்வான் உருவான் புண்ணியவான் யாரையா. யாரு யாரு யாரம்மா. நம்ம ஊர்ல சரி நமது ஊரு. ஆமா செல்ல பிள்ளையார் குளத்துல தெரியாத ஆட்களே இருக்காது. கிடையாது கிடையாது. அடுத்து என்ன அருமை அண்ணன் சரி எஸ் சண்முகம். ஆமா பேரன் பேத்தி யார் யாரெல்லாம் பி கவின் சரி
பி ஆமா சபர்ணா. அம்மம்மா இவர்கள் யார் தெரியுமா? யாரம்மா? செம்மநாடு அண்ணம்னா சும்மா இல்ல, தெரியாத ஆளே கிடையாது. நமக்கு தாள வித்வான். ஆமா தாள வித்வான் சொன்னா ஆளே கிடையாதும்மா. நம்ம செம்மண்ணன மாதிரி அடிக்கணும்னு சொன்னா நீங்க எல்லாம் பிறக்கும் போதே வர்றாங்க கூட. அண்ணன் இப்படி ஒரு உருண்டை இப்படி தூக்கி போட்டு அப்படி விட்டாருன்னு சொன்னா அந்த ஜில்லாவே நடுங்கும். அம்மா ஆமா அதுக்காண்டி இன்னைக்கு நேத்து வந்தாங்க. சீமை எங்கும் தெரியாத ஆளே கிடையாதும்மா. அதானே எந்த செட்டு போனாலும் சரி அண்ணன் பேர் அப்படி நினைச்சு நிக்கும். சண்முக நாடா சரி 100 ரூபாயை கொண்டு வந்து ஆமையா 100 லட்சமாக ஆமம்மா பரிசளித்தவர்கள் குடும்பங்களோ பத்திரங்களோ வழி வழி வம்முஷங்களோ பேரன் பேத்திகளோடு அவர்கள் செய்து வரக்கூடிய தொழில்களோ எப்படி எப்படியா வாழ வேண்டும், எப்படி எப்படி அம்மா வாழ வேண்டும். எந்த ஐயாவோட அருளாலே எனக்கு ஒரு ஆசை. ஆமா இந்த உலகத்திலே பெரிது பெரிதுங்காங்க. அப்படி என்ன பெரிது? ஆண்டவன் தான் பெரியவர். இப்படி எல்லாம் நினைச்சே பார்க்கல, கண்டுகளே மட்டும்தான் முடியல. அவன் பார்த்த உடனே ஆண்டவன் பகவானை நோக்கி நான் தவறு இருக்கணும். ஆண்டவன் அழியாம இருக்காருல, படைத்த பகவான் எப்படி இருக்காரோ சரி அதே போல நானும் இருக்கேன். 3 ஆசையும் இருக்கணும். மண்ணாசை மண்ணாசை பொன்னாசை. ஆமா மண்ணாசை சொன்னா அந்த வாக்கியா வரப்புக்கு சண்டை வரக்கூடாதும்மா. சரி அவளுக்கு அவளை இடம் இருக்கு எனக்கு இவ்வளவு இடம் இருக்குன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. அந்த ஆசை வரக்கூடாது. சரி சரி ஆனால் ஆமா பொன்னாசைன்னு சொன்னா என்ன கழுத்துல நீங்க போட்டிருக்கீங்களா நகை, சரி அந்த நட்டு மேல ஆசை வரக்கூடாது. கூடாது. 3வது ஒண்ணு இருக்குமா, என்ன கீழே பச்சை பிடிச்ச ஆசை. என்ன ஆசை? பெண்ணாசையும் சேர்த்து வெறுக்கணும் தாய். பெண்ணாசை. ஆமா பெண்ணாசையும் சேர்த்து வெறுத்தோம்னு சொன்னாதான் தவறு இருக்க முடியும். ஆமா அதனாலே ஆமா 3 ஆசைகளை வெறுத்து விட்டு நெற்றியே அணிந்தான் திருநாற்று வட்டை, ஆமா கழுத்திலே ஓட்டான் உத்ராட்ச கொட்டை, சரி அடுத்து தலையில அடிச்சான் ஆமா திருப்பதி முட்டை, கட்டினான் காவி வேஷ்டி. அப்ப என்ன செய்யறான்? அதுதான் தவ இருக்க உகந்ததுன்னு சொல்லி மந்திரி எல்லா பொருளையும் பாத்துக்கோ, சரி நான் போயிட்டு வரேன், சென்று வருகிறேன் ஐயா மந்திரி அப்படின்னு சொல்லி ஆமா இந்த வல்லரக்கன் எல்லா பொறுப்புகளையும் அவங்கிட்ட கொடுத்துட்டான். மந்திரியிடம் கொடுத்து விட்டு வருகிறான். ஏன் அண்ணன் தம்பி கிட்ட கொடுக்க வேண்டியதானே? அண்ணன் எப்ப போவா தின்ன எப்ப காலியாவும் நினைச்சுக்கிட்டு இருக்காமா. இப்பெல்லாம் அப்படித்தான் இருக்கான். அண்ணன் ஜோடி செருப்பு வெளியே கடந்துச்சுன்னு சொன்னா சரி வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேங்கான். அண்ணன் செருப்பு வெளியில சொன்னா சரி அப்படி வரான். இப்படி இருக்காங்க. அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டிங்க, தம்பி பொண்டாட்டி தான் பொண்டாட்டிங்க. நீ எப்படி செய்யப்பா? நான் அப்படி கிடையாமா. சரி எனக்கு அண்ணன் பொண்டாட்டி எங்க அம்மா மாதிரி, தம்பி போற முன்னாடி எனக்கு தாய் மாதிரி அப்படி இருக்கணும். சரி அப்பதான் குடும்பம் ஒற்றுமையா இருக்கும். சொல்லி போட்டா கிடக்கு. அதானே சரி அப்படி இருக்கும்போது ஆசை வெறுத்து விட்டு இந்த மன்னனாகிய வல்லரக்க மகாராஜா எங்கய்யா வருகிறான்? எங்கம்மா வருகிறான்? அவன் நாடு விட்டான் நகரம் விட்டான் ராஜ்யத்தை தான் கடந்தான். நாடு விட்டான் நகரம் விட்டான் ராஜ்யத்தை தான் கடந்தான். ஒன்று விட்டான் ஒவ்வொரு விட்டான் வைசவா வரங்கடே ஒன்று விட்டான் ஒவ்வொரு விட்டான் வைசவா